ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 3.25 கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் ஆகியவற்றை காண்க. அதாவது முன்னாடியே இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 3.24 மூலங்களுடைய கூடுதலும் பெருக்கல் பலனும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது சமன்பாடை நம்ம அமைச்சோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, மூலங்களுடைய கூடுதலும் பெருக்கல் பலனும் நம்ம கண்டுபிடிக்கணும். சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கோம், சரியா? இருபடி சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போது இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சம் x² + 8x - 65 = 0. இது எப்படி இருக்கும்னு கேட்டால், இருபடி சமன்பாடுகளில் ax² + bx + c = 0 இந்த ஃபார்முக்கு இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, மூலங்களுடைய கூடுதல் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், மூலங்களுடைய கூடுதல் ஃபஸ்ட்டு இது ஒரு இதுக்கு மட்டும் எழுதலாம், அடுத்ததெல்லாம் நம்ம எழுத வேணாம். ஷார்ட்டாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a. மூலங்களுடைய பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா c/a. ஓகேவா? நம்ம இந்த மூலங்களுடைய கூடுதல் பெருக்கல் பலன்லாம் எழுத வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு சம்முக்கு மட்டும் தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a. ஃபஸ்ட்டு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் ஏன்னா x² முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். x² முன்னாடி என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ a = 1. பின்னா என்ன? எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 8 இருக்குது, +8. b = 8 இருக்குது. சியோட வேல்யூ என்ன இருக்குது? சியோட வேல்யூ -65 இருக்குது. -65 இப்போது ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். பியோட வேல்யூ என்ன? 8 / ஏயோட வேல்யூ 1 = நம்ம டினாமினேட்டரில் 1 தேவையில்லை, சரியா? அப்போது -8 மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது மூலங்களுடைய கூடுதல் -8. அடுத்தது மூலங்களுடைய பெருக்கல் பலன் c/a = சியோட வேல்யூ என்ன இருக்குது? -65 / ஏயோட வேல்யூ 1. அப்போ -65 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ மூலங்களுடைய கூடுதல் -8, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களுடைய கூடுதல் -8, மூலங்களுடைய பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா -65. இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் ஒன் 2x² + 5x + 7. இதுவும் ஈக்குவேஷன் அப்படியே இந்த ax இருபடி சமன்பாடு இருக்குல்ல, ax² + bx + c அதே மாதிரி இருக்குது. ஏக்கு முன்னாடி a என்ன இருக்குன்னா 2, பியோட வேல்யூ என்ன? இங்கே இருக்கிற 5 எடுத்துக்கணும், சியோட வேல்யூ 7 எடுத்துக்கணும். ஆல்ஃபா மூலங்களுடைய கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a பியோட வேல்யூ 5/2. இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா திருப்பி c/a. சியோட வேல்யூ என்ன? 7/a யோட வேல்யூ 2. இது மூலங்களுடைய கூடுதல், மூலங்களுடைய பெருக்கல் பலன், அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் சம் kx² - k²x - 2k³ 0. நமக்கு எக்ஸ் டேர்ம் தான் பார்க்கணும், சரியா? ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருந்தாலும் அதை பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு x² டேர்ம் இருக்கா? இருக்குது. எக்ஸ் டேர்ம் இருக்கா? இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸே இல்லாத டேர்ம் இருக்கா? இருக்குது. அப்போ இதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஏன்னா என்ன? a = kன்றது தான் ஏயோட வேல்யூ. அடுத்தது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பியோட வேல்யூ b = -k². நெக்ஸ்ட்டு c = -2k³. ஓகேவா? இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது மூலங்களுடைய கூடுதல் -b/a. இது எழுதி தான் எழுதணும், இது போட முடியும். ஃபார்முலாவில் எழுதாமல் போட முடியாது. ஃபார்முலா இது. மைனஸ் பியோட வேல்யூ என்ன? -k² /a யோட வேல்யூ k மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். k²/k இதில் 1 டைம்ஸ் இருக்குது, இதில் 1 டைம் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸு k மட்டும்தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா k மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது கூடுதல். அடுத்தது பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா c/a. சியோட வேல்யூ என்ன இருக்குது? -2k³ ஏயோட வேல்யூ k இதில் 1 டைம்ஸ், இதில் 1 டைம் கேன்சல் பண்ணிடலாமா? -2k² மட்டும் கிடைக்கும். இது ஆல்ஃபா பீட்டா -2k². இது மூலங்களுடைய பெருக்கல் பலன். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.9. அது எடுத்துக்காட்டு மாடல்லே பயிற்சியில் உள்ள கணக்குகளும். கீழ்காணும் இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க. இப்போது இந்த இருபடி சமன்பாடில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். x² + 3x - 28 = 0. ax² + bx + c அப்படின்ற ஃபார்முக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இருக்குது. இப்போது ஏயோட வேல்யூ என்ன இருக்குது? 1. பியோட வேல்யூ என்ன இருக்குது? 3. சியோட வேல்யூ என்ன இருக்குது? -28.
மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் அப்படியே இருக்கட்டும். பியோட வேல்யூ 3 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 1. கீழே டினாமினேட்டரில் 1 தேவையில்லை, டைரெக்டாக நியூமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அடுத்தது மூலங்களுடைய பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட வேல்யூ மைனஸ் 28 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 1. ஸோ மைனஸ் 28 எடுத்துக்கலாம். அப்போது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 28. இது அதனுடைய பெருக்கல் பலன். சரியா? அடுத்தது செகண்ட் சம் x² ப்ளஸ் 3x கான்ஸ்டன்ட் டேர்ம் இதுவும் இல்லை நம்மக்கிட்ட, அதனால் நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 0 ஏற்கனவே. இப்போது ஏயோட வேல்யூ என்னென்னு பார்ப்போம். ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3, சிக்கு வேல்யூ வந்து 0. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ 3 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 1. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட வேல்யூ 0 பை எனிதிங் எது இருந்துச்சுன்னா 0 தான். ஸோ மைனஸ் 3 மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. டினாமினேட்டரில் 1 தேவையில்லை. இதனுடைய பெருக்கல் பலன் 0 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 3 ப்ளஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு 10 பை ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த 10 பை ஏ ஸ்கொயரை ஈக்குவலுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறேன், மைனஸாக மாற்றுறதுக்காக. சரியா? நம்ம எல்லாத்தையும் ஈக்குவல் டு தானே கொண்டு போய் ஈக்குவலுக்கு ஆஃப்டர் என்ன போட்டுக்கணும், 0ன்னு வச்சுக்கணும்ல. அதுக்காக 3 ப்ளஸ் 1 பை ஏ மைனஸ் 10 பை ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இங்கே இப்போ பவரில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா இந்த ஏ ஸ்கொயர். அப்போது இங்கேயும் ஏ ஸ்கொயர் வரணும், இங்கேயும் ஏ ஸ்கொயர் வரணும். என்ன குறையுதோ பேலன்ஸை மேலே போட்டுக்கோங்க. அப்படி செய்யுங்க. இங்கே என்ன இல்லை, ஏ ஸ்கொயரே இல்லை. அப்போ அந்த ஏ ஸ்கொயரை நம்ம மேலே பயன்படுத்திக்கிறோம். 3a ஸ்கொயர். இங்கே என்ன இல்லை, ஒரு ஏ மட்டும் தான் குறையுது. அந்த ஏவை மேலே எடுத்துக்கிறோம். ஒரு ஏ மைனஸ் இவங்ககிட்ட ஏற்கனவே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். ஈக்குவல் டு 0. இப்போது ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்ற ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், மூலங்களோட கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, நான் ஏயோட வேலை எழுதிக்கிறேன். a இஸ் ஈக்குவல் டு 3, b இஸ் ஈக்குவல் டு 1, c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. மூலங்களுடைய கூடுதல் மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ 1 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 3. இதை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ண முடியாது. அதனால் மூலங்களுடைய பெருக்கல் பலன் வந்து சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ மைனஸ் 10 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 3. இது தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் இன்னும் ஒன்று இருக்குது. ஃபோர்த் ஒன் 3y² மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இது மூலங்களுடைய கூடுதல் அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதனுடைய இருபடி சமன்பாடு வடிவில் தான் இருக்குது. a இஸ் ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு மைனஸ் 1, c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. மூலங்களுடைய கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும். பியோட வேல்யூ வந்து மைனஸ் 1 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 3. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1 பை 3. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ வந்து மைனஸ் 4 டிவைடட் பை ஏயோட வேல்யூ 3. இது எதுவும் செய்ய வேண்டாம். மைனஸ் 4 பை 3 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.